கோடம்பாக்கம் கோகைன்பாக்கம் ஆகி போச்சு. கோடம்பாக்கத்தை சேர்ந்த துணை நடிகர் நடிகைகள் வரை எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டல் இல்லைன்னா இந்த ஃபீல்டை விட்டே போயிடுவான். நீங்கள் எல்லா உலகத்தில் ரிலீஸ் ஆகிற படத்தை பூரா போட்டு பார்த்துட்டு இதை விட்டு இதில் விட்டு லோகேஷ் கனகராஜ் வேலையே அதுதான். பிட்டு பட டைரக்டர், கிணத்து கடவுள ஒரு வங்கி மேனேஜர். விட்டு படம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அடுத்தனா பல பிட்டுகளை ஒன்றா போய் ஒரு படம் பார்க்கறது. இப்போ சுசித்ரா என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய கணவன் குமார் கார்த்திக் 12 வருடமாக நான் அவனோட வாழ்க்கை போராடுறேன். அவன் தனுஷோட போய் தனுஷு தான் அவனுக்கு 12 வருஷம் பொண்டாட்டி, நான் மனைவி அல்ல. கடைசியாக அந்த அம்மா என்ன சொல்லுது, அவன் ஓரினை சேர்க்கையாளர். தனுஷுக்கு பெண்கள் விஷயத்தில் இப்போ நீங்கள் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்கள் எல்லாம் நீங்கள் அவர் சாப்பிட்டு இப்போ பல வகையான பெண்கள் வாய்ப்பு தேடி வருகிற பெண்களை எல்லாம் சிக்கி சீரழித்து சின்னாவினப்படுத்திய பிறகு இப்போ பெண்களே சலிச்சு போய் இப்போ அவர் ஆண் ஓரின சேர்க்கையாளர்னு சுசித்ரா சொல்லுது. ஜிவி பிரகாஷ் சைத்தன்வி வரை எல்லாம் டைவர்ஸ். தனுஷை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய பட்டியல் எடுத்து பாடுங்க. எல்லாம் பொண்டாட்டி விட்டுட்டு அவன்கிட்ட போய் சேர்ந்துட்டான். யாரு கூட? தனுஷு கூட. எல்லா விவாகரத்தும் காரணம் தனுஷு தான்றீங்களா? தனுஷு தான் காரணம். திரிஷாவுடைய படம் அதில் இருக்குங்க. அந்த அம்மா திரிஷாவுடைய பலான படம் இருக்கு. அதே போல நஸ்ரியாவுடைய பலான படம் இருக்கு. அப்போ பலான படங்கள்லாம் அந்த அம்மா வந்து சுசி லீக்ஸில் லீக் பண்ணுது. இப்போ திரிஷாவுடைய வாழ்க்கை இதில் வருதா? தனுஷோட இதில் எல்லா கதையும் வருது. சுக்கி லீக்ஸில் 2 பீஸில் திரிஷா ஓடுது, இவர் சிங்கிள் பீஸில் தொடத்துறாரு தனுஷு. ஆமாம், இதெல்லாம் உண்மைதான். விஜய் வீட்டில் 2 நாளைக்கு ஒருக்க டின்னர் நடக்குது, பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் நீங்கள் ராஜ போதைக்காக கொகைன் கலக்கப்படுதுன்னு அந்த மாதிரி சொல்லுது. இல்லை சொல்லும் போதே விஜய் வீடுன்னு சொன்னீங்களே, தலைவர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்களே விஜய், அப்படி அங்கதான் கொகைன் கலக்கப்படுதுன்னு அந்த மாதிரி சொல்லுது. பொல்லாத ஆளு யார் சொல்றா? சுசித்ரா சொல்லுத. 3 மணி நேரம் சினிமா பார்ப்பது, கில்லி பார்ப்பது முக்கியம் இல்லை, கில்லிக்கு பின்னாடி உள்ள ஜல்லி பார்க்க தான் முக்கியம். நீங்கள் இமானுடைய கதை என்னன்னா, இமான் என்னுடைய மனைவியை சிவகார்த்திகேயன் என்னுடைய குடும்ப நண்பர் சிவகார்த்திகேய விருந்துக்கு கூப்பிட்டாரு. என்னால் கலந்துக்க முடியல. நான் மியூசிக் அடிச்சுட்டு இருந்தேன். ஏசுவே பாத பரமபிராவே, இதுதான் இன்னைக்கு பாடகராக மாறி இருக்காங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்ட்டிகளை கலந்து கொள்ள மறுத்து பொண்டாட்டி அனுப்புகிறாங்க. பொண்டாட்டி பார்ட்டியாக போயிடுச்சு. இந்த கும்பலுக்கு தலைவன் யாருறான்னா தனுஷை தான் எல்லாம் கை காமிக்கிறான். உதயநிதிக்கு நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால தப்பிச்சுக்கிறாங்க. திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் சீரழிவு கலாச்சாரம். கற்பு இருக்கவங்க வரக்கூடாது, கற்போடி வரக்கூடாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ கடந்த சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா, மொபைலை எடுத்தாலும் சரி, டிவி எடுத்து பார்த்தாலுமே சரி, சுஜித்ரா லீக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது சினிமா துறை தானா இல்லை வேற எதுவும் தவறான துறையா அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு இருக்கு. என்னதான் நடக்குது சினிமா துறையில்? இல்லை, தவறான துறைனா பாலியல் ரீதியாவா, இல்லை கொகைன் ரீதியாவா, இல்லை கஞ்சா ரீதியாவா, இல்லை மெட்டமைன் ரீதியாவா, ஹராய் என்ன எந்த வகையில் தவறானதுன்னு சொல்லணுமா இல்லையா? பொதுவாக தவறாதுன்னா என்ன கோடம்பாக்கத்தை பார்த்து பயமா? தவறு என்ன தவறு? போலீஸ் ஸ்டேஷனில் தப்பு நடந்து வச்சு எழுதுவானா? கொள்ளை வழிப்பறி அப்படி தான் எழுதுவான். அதுபோல் கோடம்பாக்கம் கோகைன் பாக்கம் ஆகி போச்சு. கோடம்பாக்கம் கோகைன் பாக்கம் ஆகி போச்சு. என்னன்னா, நடக்கிற எல்லா விருந்துகள்லையும் பீர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின், ஒயின், ஓட்கா இதெல்லாம் கலந்து தான் காக்டைல். 5 நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிற பார்ட்டிகள் பேர் காக்டைல். எல்லாமே கலந்துருக்கும். ஆமாம், இதை அளவு ரீதியாக கலப்பதற்காக ஒரு சீஃப் ரெப்பு வந்திருப்பான். 1 லட்ச ரூபா அவனுக்கு சம்பளம். எவ்வளவு? சீஃப் செஃப் எங்கேருந்து வந்திருப்பாரு? இம்போர்ட் பண்ணி அவரை கொண்டு வச்சுருப்பாங்க. இந்த அளவை சரியாக கலந்து கொடுத்தா போதை அளவளவாக ஏறும், அளவளவாக இறங்கும்.
டக்குன்னு யாராவது டக்குன்னு இறங்காது. திரைப்பட நடிகைகளை எப்பவுமே போதையில் 6 மணிக்கு மேலே இருட்டிருச்சுன்னா எந்த, அதாவது குட்டி நடிகர்களிருந்து கோடம்பாக்கத்தை சேர்ந்த துணை நடிகைகள் வரை எங்கே இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டல் இல்லைன்னா இந்த ஃபீல்டை விட்டே போயிடுவான். என்னுடைய நண்பர் ஒரு பட தயாரிப்பாளர் திருப்பூரில் ஒரு பட டிஸ்கஷனுக்காக இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், நடிகைகள் இப்படி ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு வந்து திருப்பூர் கிளப்பு ஒரு காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் தங்க வச்சார். தங்க வச்சு அவர் என்ன சொன்னார், இவர் ஒரு தயாரிப்பாளர், என்ன பேருனா TM ஜெயமுருகன், ஜெயமுருகன் பேர். இப்போ கூட ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணார், இவன் ஒரு படம். என்ன நடந்ததுன்னா, அது வந்து ஒரு ரிக்ரியேஷன் கிளப்பு. அங்கே சொல்லிட்டாரு, 6 மணிக்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுத்துருங்க, 6 மணிக்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுத்துருங்க, பகலில் எதுவும் சரக்குற கொடுத்துடாதீங்க, சாப்பாடு எவ்வளோ வேணால் கொடுங்கன்ட்டார். அப்போ ஒரு 4 நாள் டிஸ்கஷன் நடந்தது. புது படத்துக்கான அடடா என்ன அழகுன்னு ஒரு படம், ரோஜா மலரேன்னு ஒரு படம், இப்படி ஒரு 7-8-10 படம் எடுத்திருக்காரு. சிந்து பாத்து, மன்சூர் அலிகானை வச்சு இப்படி பல படங்கள் எடுத்த ஒரு பிரபல தயாரிப்பாளர். 6 மணிக்கு மேலே சரக்கு கொடுத்துருங்க, அதுக்கு மேலே முடிஞ்சதுன்னா 6 மணி, அப்புறம் 5 மணி ஆச்சு, 5 மணி 4 மணி ஆச்சு, 4 மணி 3 மணி ஆச்சு, 2 மணிக்கே சார் ஒரு 2 லாட்ஜை கொடுத்து அனுப்புங்க. அப்போ இவர் சொன்னார், சார் எல்லாம் கொடுத்து அனுப்பாதீங்க, எங்கள் லாட்ஜ் மேனேஜருக்கு, அது ரெக்ரியேஷன் கிளப் மேனேஜருக்கு, என்ன 6 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சரக்கு கொடுக்கணும், 6 மணிக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு தகவலுக்காக மூட்டை முடிச்செல்லாம் கட்டி எல்லாம் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டானு. இவர் 6 மணிக்கு டிஸ்கஷன் பண்ணுறக்கா போய் பார்க்குறாரு, எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறான். என்னப்பா சண்டை, சரக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்குடைய சிந்தனைகளை சரக்கு போட்டால் தான் சிந்தனை வெளியிலே கிளம்பும். எங்களுடைய கிரியேஷன், அதாவது கிரியேட்டிவிட்டி, புது புது ஐடியாக்கள், நீங்கள் எல்லா உலகத்தில் ரிலீஸ் ஆகிற படத்தை பூரா போட்டு பார்த்துட்டு இதை விட்டு இதில் விட்டு, லோகேஷ் கனகராஜ் வேலையே தான். பிட்டு பட டைரக்டர், கிணத்து கடவுள ஒரு வங்கி மேனேஜர். பிட்டு படம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அடுத்தனா பல பிட்டுகளை ஒன்றா போய் ஒரு படம் பார்க்கறது. பல பிட்டுகள் இருக்குது, அதில் ஏ பிட்டு இருக்கும், பி பிட்டு இருக்கும், சி பிட்டு இருக்கும், பல பிட்டு இருக்கும். அதான் லோகேஷ் கனகராஜ். அப்போது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ சுசித்ரா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு இந்து பத்திரிகை நிருபர் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இந்து பத்திரிகை நிருபர்னா எல்லாரும் இந்து பத்திரிகை ரிப்போர்ட்டாக சேர்ந்துட முடியாது. கவர் ரிப்போர்ட்டர் தனியாக இருக்கான், 500 ரூபா கவர் கொடுத்தா எதை வேணால் எழுதிடுவான், கவர் பண்ணிடுவான், கவரை வாங்கிட்டு கவர் பண்ணிடுவான். இந்து பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக வருவது என்பது, கனிமொழி கூட கொஞ்ச நாள் இந்து ரிப்போர்ட்டராக இருந்தது. அந்த அந்த வேலையை சுசித்ரா செஞ்சுது. அப்போது பக்குவப்பட்ட ஒரு பெண் தான், ரேடியோ ஜாக்கி, பாடகி, இப்படி திரைப்படத்துறையில் அந்த அம்மா எல்லா வகையான நபர்களோடும் தொடர்பு, எல்லா வகையான ஆட்களோடும் பழக்கம், எல்லா வகையான பார்ட்டிலையும் அந்த அம்மா இருக்குது. அப்போது தன்னுடைய கணவன் குமார் கார்த்திக் 12 வருடமாக நான் அவனோட வாழ்க்கை போராடுறேன், அவன் தனுஷோட போய், தனுஷு தான் அவனுக்கு 12 வருஷம் பொண்டாட்டி, நான் மனைவி அல்ல. கடைசி அந்த அம்மா என்ன சொல்லுது, அவன் ஓரினை சேர்க்கையாளர். இப்போ சைத்தன்யா, சைத்து என்ன பேர், இந்த ஜிவி பிரகாஷ் பொண்டாட்டி பேர் என்ன, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இவனும் ஓரின சேர்க்கையாளர். தனுஷுக்கு பெண்கள் விஷயத்தில் இப்போ நீங்கள் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களெல்லாம் நீங்கள் அவர் சாப்பிட்டு இப்போ பல வகையான பெண்கள், வாய்ப்பு தேடி வருகிற பெண்களை எல்லாம் சிக்கி சீரழித்து சின்னாவினப்படுத்திய பிறகு இப்போ பெண்களை சலிச்சு போய் இப்போ அவர் ஆண் ஓரின சேர்க்கையாளர்னு சுசித்ரா சொல்லுது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னா, கடைசியாக ஜிவி பிரகாஷ் சைத்தன்வி வரை எல்லாம் டைவர்ஸ். தனுஷை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய பட்டியல் எடுத்து பாடுங்க, எல்லாம் பொண்டாட்டி விட்டுட்டு அவன்கிட்ட போய் சேர்ந்துட்டான். யார் கூட?
தனுசு கூட. எல்லா விவாகரத்துக்கும் காரணம் தனுசு தான்றீங்களா? தனுசு தான் காரணம். சைதன்யா சொல்லுத, பட்டியலிட்டு சொல்லுத, அந்த பொண்ணு சாதாரண பாடகி அல்ல, அந்த பொண்ணு சாதாரண ரேடியோ ஜாக்கி அல்ல. எங்கிருந்து வருது? ஹிந்து ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், தமிழ் ரிப்போர்ட்டர் அல்ல, தெலுங்கு ரிப்போர்ட்டர் அல்ல. என்ன ரிப்போர்ட்டர்? ஹிந்து பத்திரிகையை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் படிக்கிறாங்க, ஐஏஎஸ் படிக்கிறா, ஐபிஎஸ் படிக்கிறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி எல்லாம், அதாவது முழு அதிகார வர்க்கம் பியூரோக்ரசி படிக்கிற பத்திரிக்கை தான் ஹிந்து பத்திரிக்கை. இல்லை, ஒரு மிகப்பெரிய நடிகரை ரசிகர் பட்டாலும் பெருசாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தனுசு ஓர்நெச்சரிக்கையாளர் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காம போகிறாங்க. அவரை மறுபடியும் கொண்டாடுறாங்க. இல்லை அவர் விஜய்க்கு பதிலாக முதலமைச்சராக கூட வரட்டும். குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டியது தனுசுடைய வேலையா இல்லையா? சைதன்யா, ஜிவி பிரகாஷ் டைவர்ஸு உட்பட ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், தனுஷு டைவர்ஸ் உட்பட பல விவாகரத்துக்கு பின்னணியில் இந்த கதை தான் இருக்குது. இவர்கள் பூராமே ஒன்றா உட்காந்துக்குவாங்க, ஒன்றா. இந்த அம்மா பல பார்ட்டிகளும் போயிருக்கு, பல விருந்துகளில் கலந்துருக்கு. சினிமா பிரபலங்களுடைய அத்தனை விஷயங்களுமே சுசி லீக்ஸ். அதில் பல நீலப்படங்கள், பலான படங்கள் எல்லாம் தட்டி விட்டுருச்சு. அந்த படங்கள் எல்லாம் மாஃபிங்லாம் சொல்கிறாங்க. நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? காவல்துறைக்கு போயிருக்கணுமா இல்லையா? சைபர் கிரைம் போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போல? சிட்டியில் காவல்துறை இருக்கா இல்லையா? சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா? அப்போ ஏன் போகல? அப்போ உண்மைதானது? ஒரு புகார் வருது, இந்த புகாரை உண்மையா பொய்யா நிரூபிக்க வேண்டியது யார்? புகாரை வந்தவருடைய வேலை தான். உடனே வருது அறிக்கை. அரசியல்வாதி என்ன பண்ணுறான்? எப்பா எனக்கு அது சம்மந்தம் இல்லை, அந்த தப்பு தவறான தப்பு. அப்போவே அறிக்கை எல்லா பத்திரிக்கையும் போகுது. தினத்தந்தி, தினமலர், தினகரன், சன் டிவி, வின் டிவி எல்லா டிவி போகுதா இல்லையா? ஏன் இவ்வளோ நாள் நீ சொல்ல? மார்பிளையும் திரிஷாவுடைய படம் அதில் இருக்குங்க. அந்த அம்மா திரிஷாவுடைய பலான படம் இருக்கு. அதே போல் நஸ்ரியாவுடைய பலான படம் இருக்கு. அப்போ பலான படங்கள்லாம் அந்த அம்மா வந்து சுசி லீக்ஸில் லீக் பண்ணுது. இப்போ திரிஷாவுடைய வாழ்க்கை இதில் வருதா? தனுஷோட எல்லா கதையும் வருது. இதை விஜய் வீட்டில் 2 நாளைக்கு ஒருக்க டின்னர் நடக்குது, பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் நீங்கள் ராஜ போதைக்காக கொகைன் கலக்கப்படுதுன்னு அந்த அம்மா சொல்லுது. ஏன் காவல்துறை கூப்பிட்டு அந்த அம்மா, ஏமா எப்போ கலந்தாங்க, எங்கே கலந்தாங்க, உனக்கு தெரியுமா? கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் விசாரிக்க? சுசித்ரா வெறுத்து போய் இப்போ அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு திரைப்பட வாழ்க்கை இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, குழந்தை இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அத்தனை விஷயங்களும் இல்லை. அப்போ அந்த அம்மா ஒரு சுயநலத்துக்காக சொல்லலை, பொது நலத்துக்காக சொல்லுது. அது அடுத்து என்ன சொல்லுதுன்னா பயிலாம் பக்கம் போயிடுது. இல்லை, சொல்லும் போதே விஜய் வீடுன்னு சொன்னீங்களே, அந்த தலைவர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்களே விஜய், அப்படி இருக்கு. அங்கதான் கோகைன் கலக்கப்படுதுன்னு அந்த அம்மா சொல்லுது. இருக்கா இல்லையா? அந்த அம்மாவுடைய முதல் பேட்டி, 2ஆவது பேட்டி, 3ஆவது பேட்டி, அந்த அம்மா இருக்கா இல்லையா புகாரு? விஜய் என்ன பண்ணுங்க? விஜய் ரசிகர்கள் போய் கேட்டுக்கணுமா இல்லையா? என் தலைமுறை எப்போ நடந்தது? யார் அதை பார்ட்டி நடத்துகிறாங்க? யார் அங்கே கோகைனுக்கு சாப்பிட்டாங்க? டின்னர் எப்போ நடந்தது கேட்கணுமா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடி நடிகைகள் யார் இருக்காங்களா அதில் கலந்துக்கிட்டவங்க? அதான் நஸ்ரியா சொல்லுது அந்த அம்மா. நஸ்ரியா, திரிஷா, பல நடிகைகள் பேர் கூட, துணை நடிகை, இணை நடிகைலாம் பல பேர் கலந்துருக்காங்க. பார்த்தா பாவமாக மூஞ்சி வச்சுருக்காரு, அமுல் டப்பா பேபி மாதிரி இருக்காரு விஜய். பொல்லாத ஆளு. யார் சொல்கிறா? சுசித்ரா சொல்லுத. 3 வீடியோவில் அந்த அம்மா சொல்லி, அதுதானே இப்போ இளைஞர்கள் பார்க்குறான். ஒரு நடிகை 3 மணி நேரம் படம் பார்க்குறான்னா 30 மணி நேரம் எதை தேடுறான்? கூகுள் பிச்சிட்ட போய் அவனுடைய அந்தரங்கத்தை தேடுறான். சினிமா நடிகனுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்குது. அந்த அந்தரங்கம் என்ன? அவனுக்கு யாரோட தொடர்பு? கீர்த்தி சுரேஷோட தொடர்பா? திரிஷாவோட தொடர்பா? திரிஷாவுக்கு அவருக்கு விஜய்க்கு என்ன தொடர்பு? இப்போ படத்தில் யார் நடிக்கிறா? இதைத்தானே பார்க்குறான். 3 மணி நேரம் சினிமா பார்ப்பது, கில்லி பார்ப்பது முக்கியம் இல்லை, கில்லிக்கு பின்னாடி உள்ள ஜல்லி பார்க்க தான் முக்கியம். அப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது? யார் மேலே புகார் வருதோ அந்த புகார்காரர் மீது நீங்கள் முழுசாக சொல்லணும். இதை சொல்கிறதே இல்லை. இல்லை, எல்லா இன்சிடென்ட்டோடமே திரிஷாவோட பேர் அடிபடுது ரொம்ப. திரிஷா அந்த அளவுக்கு போதைக்கலாம் இல்லை. இன்னைக்கு முன்னணி நடிகை, நீங்கள் அதாவது முதிர் கன்னி, அந்த அம்மா முதிர் கன்னி, அதாவது ஏறக்குறைய இப்போ அந்த அம்மாவுக்கு 50 வயசு ஆகிப்போச்சு.
இல்லைங்க எனக்கு 45 தான் புள்ளி வரும் சொல்லுது. 50 45 இல்லை 55. பொன்னியின் செல்வனில் கூட அந்த அம்மா ஹீரோயினியாக வருது. இருந்தாலும் இந்த புகாருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நீங்கள் சுசித்ராவுக்கு பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? சக கலைஞி அந்த பொம்பளை எங்கேயோ வெளியில இருந்தெல்லாம் சொல்லலை. ரிப்போர்ட்டரில் அந்த அம்மா ஹிந்து ரிப்போர்ட்டரில் பாடகி இல்லை. அந்த அம்மா திரைப்படத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு பார்ட் அந்த அம்மா. அப்போ அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டை ஒதுக்கி விட்டு நகர முடியாது. அந்த அம்மா சொல்லுகிற அத்தனை பேருமே தனுஷுடைய கும்பல். தனுஷ் ஒரு பேட் ஃபாதர், ஐஸ்வர்யா ஒரு பேட் மதர், அந்த குழந்தைங்களுக்கு சரியாக வழிகாட்டலை, இப்படி பல பிரச்சனை. அந்த அம்மா குழந்தை இல்லை. குழந்தை பெறுவதற்காக நான் குமார் கார்த்தி குறிப்பிட்ட டாக்டர்கிட்ட காமிச்சேன். டாக்டர் எனக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு. இவர் ஆண்மையே இல்லாதவர், இவருக்கு ஓரின சேர்க்கை பழக்கம் இருக்குனாரு. அதுக்கு பின்னாடி தான் நான் டைவர்ஸ் வாங்கினேன். யார் அந்த ஓரின சேர்க்கைனா அது தனுஷை போய் காமிக்குது. அப்போது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் திரைப்பட கலைஞர்கள் பூராமே நடிகர்கள். நீங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் நடிப்பான், சினிமாவிலையும் நடிப்பான், அப்பாட்டையும் நடிப்பான், பப்ளிக்கில் பவுன்சர் இல்லாமல் போய் பார்க்க மாட்டான், வாய்ப்பே இருக்காது. வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பான், போகும்போது 10 பவுன்ஸோடு தான் போவான். அப்போது திரைப்படம் என்பது ஒரு மாயை. திரைப்படம் என்பது ஒரு சீரழிவு கலாச்சாரத்துடைய உச்சம். இரவு விருந்து நடக்குது. சுசித்ரா சொல்லுது, இரவு விருந்து என்ன நடக்கும்? ஏன் பகல்லே விருந்து வைக்க வேண்டியதானையா? ஏன் இருட்ட வரை விருந்து வைக்கிறீங்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. வேலையை முடிச்சுட்டு வருவாங்கல்ல, பண்ணிக்கலாம். வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் என்ன வேலை செய்ய போகிறாங்க? அங்கே என்ன வேலை நடக்க போகுது? ரிலாக்ஸ் ஆகி தான் சார் பார்ட்டிக்கு வர்றாங்க. என்ன பார்ட்டியில் என்ன நடக்கும்? பார்ட்டியில் இமான் சொல்கிறாரு, நான் என் பார்ட்டிக்கு என் பொண்டாட்டியை அனுப்பிச்சேன், சிவகார்த்திகேயன் தள்ளிட்டு போயிட்டாருங்கிறாரு. இது என்னையா பார்ட்டி? இரவு பார்ட்டி, குடி கூத்து கும்மாளம், விடிய ஆட்டம் பாட்டம் கோகைன்னு சரக்கு பார்ட்டி. அப்போ இப்போ சிவகார்த்திகேயன் தள்ளிட்டு போனால தான் டைவர்ஸ் ஆச்சு அவருக்கு. வேற என்ன? நீங்கள் இமானுடைய கதை என்னன்னா, இமான் என்னுடைய மனைவியை சிவகார்த்திகேயன் என்னுடைய குடும்ப நண்பர், சிவகார்த்திகேய விருந்துக்கு கூப்பிட்டாரு. என்னால் கலந்துக்க முடியல. நான் மியூசிக் அடிச்சுட்டு இருந்தேன். நான் தேவாலயத்தில் இசையமைத்தேன். சின்ன வயசில் எங்கே இசை, பல இசையமைப்பாளர்களை தேவாலயத்தில் பியானோ இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் எங்கே அடித்தவர், ஏசுவே பாத பரமபிராவே, இதுதான் இன்னைக்கு பாடகராக மாறி இருக்காங்க. அப்போ ஹாரிஸ் ஜெயராஜ், இமான் போன்றவர்கள்லாம் ஜீசஸுக்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்ட்டிகளை கலந்து கொள்ள மறுத்து பொண்டாட்டியை அனுப்புகிறாங்க. பொண்டாட்டி பார்ட்டியாக போயிடுச்சு, பொண்டாட்டியே காணோம். அப்போது அங்கே என்னையா நடக்குது பார்ட்டி? உண்மையாகவே நான் இமானை கேட்குறேன், பார்ட்டி, இரவு பார்ட்டி, மது விருந்து, மயக்க மருந்து, இதில் ஏன் குடும்ப பொம்பளை அனுப்புகிறேன்? அந்த மாதிரி நடிகை இல்லை. நடிகையாக இருந்தால் பல பார்ட்டிகளில் பகல் பார்ட்டி, இரவு பார்ட்டி, ரூம் பார்ட்டி, எல்லா பார்ட்டியும் முடிஞ்சுதான் அந்த மாதிரி வந்திருக்கும். அதில் தெளிவாக இருக்கும். உன்னுடைய குடும்ப பெண், அது இந்த இதுக்கு திரைத்துறையே தெரியாது. நீ ஏன் இமான் அனுப்புகிறேன்னா, அதான் தெரியாமல் அனுப்பிட்டேன். அனுப்பியதனுடைய விளைவு என் பொண்டாட்டியவே காணோம். அப்போது ஒரு சுசித்ரா சொல்லுவதில் ஒரு வகையான நியாயம் இருக்கு. இல்ல அதுக்கு நீங்க திரிசா அவர்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க பேசினதுக்கெல்லாம் அவங்க எதனா மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சுசித்ரா. அப்படி இவங்க ஏன் பதில் சொல்லணும்? இதெல்லாம் மாஃபிங் செய்யப்பட்ட படம் தானே அப்படின்னு கடந்து போயிடலாம் தானே திரிசா? இல்ல, கடந்து இவங்க போயிட்டாங்க. இந்த அம்மா கடந்து போகல, திருப்பி சொல்லிட்டு இருக்கு. திருப்பி 3 வீடியோ போடுது. லண்டன் போயிருக்கு, அங்கிருந்து வந்த பிறகு 3 வீடியோ போட்டிருக்கு. இன்னும் 3 வீடியோ போடும். ஆக இன்னும் 1 மாச காலம் பரபரப்பான செய்தி எதுனா, லிக்கி வீக்ஸ் மாதிரி உலகம் பூரா ஜூலியன் அசாஞ்சே CIA உடைய வீடியோவை திருடி உலகம் பூரா அடிச்சு விட்டாரு. உலகமே மிரண்டு போச்சு. இப்போ சுசித்ரா சுக்கி லீக்ஸில் எல்லாரும் நடிகர்களுடைய அந்த புறம் இந்த புறம் இப்படி பல செய்திகள் அதில் இருக்குது. இது முழுக்க கடைசியாக இந்த கும்பலுக்கு தலைவன் யாருன்னா தனுஷை தான் எல்லாம் கை காமிக்கிறான். விஜய் இல்ல, தனுஷ் அவர்களுக்கு பெண்கள்லாம் வெறுத்துருச்சா? முடிஞ்சு போய் தான் ஓர்நேச்சருக்கு இதைத்தான் நேரடியாக சொல்லுது சுசித்ரா. இல்லை, அவங்க டைவர்ஸ்க்கும் அதான் காரணம். அதுதான் காரணம். சுசித்ரா நம்ம என்னங்க பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டான், நம்மளெல்லாம் கூப்பிடுறதே இல்லைங்க பார்ட்டியில். பார்ட்டியில் கூப்பிட்டா போய் ஏதாவது கேமரா வச்சு எடுக்கலாம். பார்ட்டி நம்மளை கூப்பிடுறதில்ல. சுசித்ரா அந்த பெண் ஒரு பத்திரிகை நிருபர், நம்மளும் ஒரு பத்திரிகை நிருபர், ஒரே சாதி,
பத்திரிகை சாதி, பேனா சாதி. அதனால் சுசித்ரா சொல்வதில் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்ப வேண்டியிருக்கு. இதில் ஒரே ஒரு விருப்பத்தகாத செய்தி என்னென்னா, பைல்வானுடைய குடும்பத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பைல்வானோட நிறுத்திக்கங்க, பைல்வானோட நிறுத்திக்கணும் நீங்கள். இல்ல பைல்வான் அவர்கள் பேசுறது எல்லாமே நேருக்கு முரணா தானே இருக்கு. ஏன் அவங்க அதே டச் பண்றாங்க போயிட்டு பைல்வான்? அதனால கோவப்படுறாங்க. பைல்வான் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர். சினிமா நடிகர்களை பற்றி எழுதினா தானே சினிமா பத்திரிக்கையாளர். சினிமா நடிகளை போய் இப்போ பார்த்து கும்மிடிப்பட்டி தொகுதியில் போட்டிட்டான்னு எழுத முடியுமா? இல்ல அதை தாண்டி அவர் பெட்ரூம் வரைக்கும் போறதா சொல்றாங்க. பெட்ரூம் வரைக்கும் போறாராமே. யார் பெட்ரூம் அவங்க வீட்டில் இல்லையா? வெளியிலேயும் பெட்ரூம் இருக்கு, அதான் போறாரு. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்ரூமுக்கு போறது இல்லை. இந்த பெட்ரூம் எங்க இருக்கு? தாஜ் ஹோட்டல் இருக்கு, சோழாவில் இருக்கு, ஐடிசி பார்க்ல இருக்கு. ஹோட்டல்ல நடிகைகள் இருந்தா ஒரு அத்துமீறி போவா இல்ல? ஹோட்டல்ல இப்ப தங்கி இருக்காங்கன்னா அத்துமீறி ஒரு போவாரான்னு கேட்க. அதுக்கு தானே சினிமா நிருபர் கிசு எழுதுறது. அதுதானே நிருபருக்கு இரவில் எங்கே போகிறாள், இதுதான் செய்தி. ரஷ்யா தானே விரும்புகிறான். திரிஷா நஸ்ரின் இரவில் எங்கே போகிறாள். ஏன் பகல்லே போக வேண்டியதானே? இரவில் எங்கம்மா போகிறீங்க? பார்ட்டிக்கு போகிறீங்களா? ஐடிசி பார்க்கு போகிறீங்களா? ஈசிஆர் ரூட்டுக்கு போகிறீங்களா? இதுதானே ரசிகன் விரும்புகிறான். 3 மணி நேரம் சினிமா பார்க்குறான், 30 மணி நேரம் எதை பார்க்குறான்? ரசிகருடைய நடிகருடைய அந்த பொருள் ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு பார்க்குறான். நோண்டி பல யூடியூப் சேனலை மாற்றி பார்க்குறான். பைல்வான் சொல்லியிருக்காரு. இதுதானே இன்றைக்கி செய்தியாக இருக்குது. அப்போது சுசித்ராவினுடைய செய்திகளுக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருக்குது, நிறைய மர்மங்கள் இருக்குது, நிறையா வெளி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து அந்த அம்மா வீடியோ போடும். அந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் திரையுலகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை தனுஷை மென்ஷன் பண்ணும்போது இந்த அமலாபால் நடிகை இருக்காங்கல்ல, அவங்க டைவர்ஸ் ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது. இப்போ அவங்களும் இந்த வரிசையில் வருவாங்களோ? அமலாபால், செல்வராகவன் டைவர்ஸ், இதுதான் கதை. செல்வராகவன் இரவு பார்ட்டியில் பல நடிகளை சந்திச்சிருக்காரு. என்னன்னா தனுஷுடைய அண்ணன் செல்வராகவன் 2 பேருமே உச்சபட்சத்தில் இருந்த காலத்தில் திரைப்பட நடிகைகள் பூராமே இவர்களுடைய கட்டுப்பாடு தான் இருந்தாங்க. செல்வராகவன் டைரக்டர், தனுஷு நடிகர். 2 பேருமே கஸ்தூரி ராஜாவுடைய பிள்ளைங்க. கஸ்தூரி ராஜா பல 100 படம் எடுத்தவர். அப்போது இந்த சினிமா குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரும் நடிகையாகி விட முடியாது. டி ராஜேந்தர் சொல்கிறத போல தான், கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம், கற்போட நடிகையாக முடியாது. இதுதான் சுசித்ரா சொல்லுகிற. நடிகைகள் யாருமே கற்போட இல்லைன்றீங்களா? சுசித்ரா சொல்கிற கதையை, டி ராஜேந்தர் சொல்கிற கதையை அதன் அடிப்படையில் தானே வருது. டி ராஜேந்தர் என்ன சொல்கிறாரு? இது எப்போ சொன்னார்? 25 வருஷம் முந்தையே சொல்லிட்டார். 25 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். இந்த செய்தி தான் சினிமாவில் ரெக்கை கட்டி பழக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான இயக்குனர், நடிகர், இப்படி பல விஷயங்கள் செய்கிற மனைவியை பிரிஞ்சிட்டார். அவர் வாய்ப்பை தேடி வருகிற பெண்களை இப்போ பயன்படுத்தி கொள்வார். எப்படி பயன்படுத்தி கொள்வார்? பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ளிட்டு அது தனக்கு அந்த பாவம் வந்துவிடக்கூடாது. அதுக்காக ஒரு 500 புடவை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். எவ்வளவு? 500 புடவை. உதவி இயக்குனர் வீட்டில் ஒரு 50 புடவை எப்பவுமே இருக்கும். எத்தனை புடவை? 50 புடவை எப்பவுமே இருக்கும். 50 புடவைக்குன்னா 50 பேர் வந்துட்டு இருக்காங்க, மறுபடியும் 50 புடவை எடுத்து வச்சிருவார். எல்லாம் 500 புடவை தான். அப்போது இந்த திரைப்பட துறையில் தான் நடக்குது. ஒரு பெரிய நடிகர் வாய்ப்பு தெரிகிற வர்ற பெண்களை பயன்படுத்தி கொண்டு 5000 ரூபா கொடுத்தாரு. இல்லைம்மா நீ இப்போ 5000 வச்சுக்க. அந்த அம்மா என்ன இருக்கு, ஒரு படத்தில் ஹீரோவாக கொடுங்க, ஹீரோயினியாக கொடுங்க. இதுக்கு தான் அந்த அம்மா வந்து தன்னை இழப்பது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? சும்மா எத்தனை பேருக்கு தான் ஹீரோயினியை கொடுப்பாரு. அதனால் 5000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடுவார். இப்படி பல கதைகள் இருக்குது. எங்கே? கோடம்பாக்கத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் புகார் கொடுத்தா கோடம்பாக்கம் பூரா புழலில் தான் இருக்கணும். புழல் கோடம்பாக்கம் ஆயிரும், கோடம்பாக்கம் புழல் ஆயிரும். அத்தனை பெண்கள் இந்த கோடம்பாக்கத்தில் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமா தெரியுறாங்க. எல்லாம் எதுக்காக? மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வைப்பான் தனக்கு பெருசா, இந்த ஒரே திரிஷா மாதிரி ஹீரோயினி ஆகிடலாம், கோடிகளில் சம்பளம் வாங்கலாம். இந்த கனவுக்காக தான். நீங்கள் திரிஷாவை வெல்கம் கேர்ள்ஸ் கல்லூரியில் படிக்கும்போது வெல்கம் கேர்ள்ஸ் இதுக்காக வந்தது தான். ஒரு சீனில் வருவாங்க, 3000 ரூபா சம்பளம், அப்புறம் போயிடுவாங்க. இதுக்காக வந்தது தான். அந்த அம்மா என்னாச்சு? இன்றைக்கி உச்ச நடிகையாக இருந்து கோடிகளை சம்பளம் வாங்குது. இதே போல் வாய்ப்பு கிடைக்காதான்னு வருகிற பல பெண்கள் கோடம்பாக்கம் 5 நட்சத்திர ஹோட்டலில் வாழ்க்கையை இழந்து
வாழ்க்கையை தேடி அலையிறாங்க. அதை தான் சுசித்ரா சுக்கி லீக்ஸில் பக்கமாக சொல்லல. த்ரிஷா அவர்கள் இதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பல த்ரிஷாக்கள் இருக்காங்க, பல கீர்த்தி சுரேஷ்கள், பல நயன்தாராக்கள், பல வேற. கீர்த்தி சுரேஷ்லாம் எடுக்கவே முடியாது சார். கரெக்டாக நடிக்கிறவங்களாச்சு கீர்த்தி சுரேஷ்லாம். கரெக்டாக நடிக்கிறவங்க தான். நீங்கள் ஆந்திரா சட்டசபையில் ரோஜா இப்போ வந்து அமைச்சர், எதிர்கட்சி சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு சீடியை காமிச்சார் எங்கள் சட்டசபையில். ரோஜா நடித்த புளு படம், விட்டு படம், அந்த அம்மா கண்ணீர் கம்பளையுமா அழுகுது. ஏயா பழைய வாழ்க்கையெல்லாம் தோன்றீங்க, பழைய வாழ்க்கையெல்லாம் தோன்றீங்கன்னுது. இப்போ செல்வமணிக்கும் தெரியும், ரோஜாவுக்கும் தெரியும், தாமரைக்கும் தெரியும், மல்லிகைப்பூக்கும் தெரியும். இதெல்லாமே கடந்து தான் நடிகையாக முடியும். அப்போது டி ராஜேந்தர் சொல்கிற விஷயந்தான், சுசித்ரா சொல்கிற விஷயந்தான். கோகைனும் கோலிவுட்டில் இரவு பார்ட்டியும் இல்லாமல் கோடம்பாக்கம் விடிவதில்லை, கோடம்பாக்கம் இருட்டுவதும் இல்லை. அதனால் சுசித்ராவினுடைய புகாரை காவல்துறை விசாரிக்கணும். விசாரித்து இந்த கோகைன் எங்கிருந்து சஞ்சய் தத் கைது செய்யப்பட்டார், ஷாருக் கான் பையன் கைது செய்யப்பட்டான், எவ்வளோ பெரிய நடிகர்கள், சுனில் தத், நஸ்ரியா, அவங்க அம்மா ஹிந்தி பட உலகத்தினுடைய பெரிய ஜாம்பவம். ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? ஷாருக் கான் மகன் கோகைன் வழக்கில் ஜெயிலில் இருந்தாரா இல்லையா? இப்போ கோடம்பாக்கத்துக்கு அடுத்து யார் சிறைக்கு? எல்லாம் உதயநிதி ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கு நண்பர்களாக இருக்கிற காரணத்தினால தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்களுக்கும் இருக்க தொடர்பு இருக்குன்றீங்களா? உதயநிதியிட்ட உதவி கேட்டு எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கார்ல, அமைச்சர், முதலமைச்சருடைய புள்ள. அதனால் எனக்கு ஒரு காரில் போகிறாங்க, காரில் குஜாலா இருக்கான், ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ஸு, பிஎம்டபிள்யூ எந்த ஏட்டையாவும் நிறுத்துறதில்ல. அப்படி நிறுத்தினாலும் உதயநிதிட்டு பேசுகிறியா, ஏட்டையா 4 அடி தள்ளி பின்னாடி போயிடுவார், சார்ஜென்ட் 3 அடி தள்ளி பின்னாடி போயிடுவார். இப்படி தான் ஓடுது. இதை சுக்கி லீக்ஸ் அம்பலப்படுத்தி இருக்கு. அதனால் சுசித்ராவுடைய வீடியோவை மிக சாதாரணமாக கடந்து போகாமல் அதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது காவல்துறை. இல்லை, நீ பேசும்போது சொன்னீங்க இந்த கோடம்பாக்கன்றது கூத்தாண்டவர் கோயில் மாதிரிலாம் போயிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்கிறீங்க. அர்த்தம் என்ன சார்? கூத்தாண்டவர் கோயில் கூவாகம் திருவிழா என்ன நடக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திருநங்கைகளும் கூடுகிற இடம். ஏன் அங்கே கூடுறாங்கன்னா மிஸ் இந்தியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதே போல தான் இப்போ கோடம்பாக்கம் மாறிடுச்சு. பெண்களெல்லாம் சலிச்சு போய் இப்போ இவர்கள் வந்து ஒரு சைக்கோ பேஷண்ட்டாக மாறி இந்த நபர்கள் பூரா அதாவது ஐரோப்பா நாடுகளில் இது ஒரு சட்டம் கொண்டு வாயான்னு போராடுறான். எதுக்கு? ஓரின சேர்க்கை எங்களெல்லாம் அங்கீகரின்னு போராடுறான். சுசித்ரா ஹஸ்பண்டே சொல்றாரு, பெருமையா சொல்வேன்னு சொல்றாரு. ஆமாம். அப்போ அதுதான் சுசித்ராவினுடைய எல்லா கூற்றுக்களும் 100% உண்மை இருக்கு. ஏன்னா அந்த அம்மா அத்தனை பேராலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் சுசித்ராவுடைய கணவர் குமார் கார்த்திக், கொக்கி குமார் கண்டிப்பாக இந்த 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 வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை செய்தால் பல உண்மைகள், திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும். ஆனால் அதுக்கு அரசு தயாராக இல்லை. அரசு தயங்குறது எதுக்கு சார்? எதுக்கு தயங்குறாங்க? ஏன்னா எல்லாமே அரசியல் பிரபலங்களாக இருக்காங்க, அரசியல் பின்னணியில் இருக்காங்க, அரசியல் பின்னணியில் இருப்பவர்களுக்கு வேண்டியவர்களாக இருக்காங்க. அதனால அரசு தயங்குது. இது கேரளா அரசாக இருந்தால் தயங்காது, பொம்பாய் அரசாக இருந்தால் தயங்காது, மும்பை அரசாக இருந்தால் தயங்காது. ஆனால் தமிழக அரசு தயங்குறதுனால இது மேலும் விரிவடையுமே தவிர கண்டிப்பாக இந்த குற்றங்கள் களையப்பட மாட்டாது. இல்ல தமிழ் நடிகைகள் பேசும்போது தமிழச்சிகளை நடிகையாக கொண்டு வர்றதில்லை. அது யாருன்னா இந்த பிஆர் ஒரு 5 பயலு இருக்கானுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிஆர்ஓக்கள், அந்த பிஆர்ஓக்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சோனியா அகர்வால் இப்படி தான் இறக்கிறது. ஏன்னா தமிழச்சிகளை சினிமா துறையில் முன்னுக்கு வந்து விடக்கூடாது என்று ஒரு முன்னணி 5 பிஆர்ஓக்கள் தான் முழு நேரமாக இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக வேலை பார்க்குறான்.
ஏன் தமிழச்சி நடிகையே இல்லையா? அழகானவர்கள் இல்லையா? அரிய இல்லையா? ஏன் என்ன காரணம்? ஒரு நயன்தாரா கேரளாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுமா? ஒரு மீனாவை ஆந்திராவிலேருந்து இம்போர்ட் பண்ணுமா? கர்நாடகாவிலேருந்து இம்போர்ட் பண்ணணுமா? ஏன் சோனியா அகர்வாலை மும்பையிலேருந்து இறக்குமதி பண்ணணுமா? தமிழச்சி தமிழ்நாட்டில் நடிகையே இல்லையா? இல்லை அவங்களே எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாங்க போல, இவங்க எதுவும் சொல்கிறது இல்லை போல, அப்படி வச்சுக்கலாமா? என்ன சொல்கிறது இல்லை? ஒத்து போய் ஏதாச்சும் என்ன எதுக்கு ஒத்து போகிறது? எதுக்கு கூப்பிட்டா? அவங்க சொல்கிறதுக்கு இணங்கி போகிறதுக்கு எதுக்கு இணங்கி போகணும்? என்ன இணங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சினிமா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் கேட்குறேன். நமக்கு தெரியும். என்னுடைய அனுபவத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே தெரியல. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன தமிழ் நடிகைகள் வரல அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றுக்காம தான் வெளில புறக்கணிக்கப்படுறாங்களோ என்னவோ அப்படின்னு தானே மக்கள் யோசிப்பாங்க. நீங்கள் யோசித்தது 100க்கு 100 சரி. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. தமிழச்சிகள் வீரம் பொறிந்தவர்கள், புலிக்கூட்டத்தை முரத்தால் விரட்டியவர்கள், வேலு நாச்சியார் இழந்த தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீட்டெடுத்தவள், ஆண் வேடமிட்டு பல யுத்தங்களை நடத்தியவள். இப்போதான் இல்லை துப்பாக்கின்னு சொல்லுவான். அன்னைக்கெல்லாம் வேல் வில் அம்பு கத்தி கப்படாதான், ரத்த சிந்தனம். தமிழச்சியினுடைய வீரம். இங்கே பூரா எங்கே ரத்தம்? எப்படி ரத்தம் சிந்துறாங்க? இங்கேயே ரத்தம் சிந்தப்படுது. அந்த ரத்தம் எந்த ரத்தம்? இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த நயன்தாரா தமன்னா இவங்க எல்லாமே அப்படி வந்தவங்க தான் சொல்கிறீங்களா சார்? சினிமா துறை என்பது நீங்கள் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை கடந்து தான் வரணும். தயாரிப்பாளர், டைரக்டர், இயக்குனர், கேமராமேன், இப்படி ஒரு நடிகை சொல்லுது, அந்த என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு, நான் போகலை, நான் உடனே மேக்கப் போட்டு வந்து நின்னேன், கேமராவை திருப்பி 2400 வோல்டேஜ் அந்த லைட்டை அப்படியே என் மேலே பாய்ச்சினாரு, உடம்பே கருகி போச்சு. அவருடைய கோபம். அந்த நடிகை சொல்லுது எல்லாம் செய்தி. அப்போ இதுதான் சினிமா. இதுதான் சினிமா. உச்சபட்ச நட்சத்திரம் ஒரு நடிகை புது படத்தில் ஒப்பந்தமானா அந்த நடிகை அவரோடு பல நாட்கள், ஒரு 2 நாள் 3 நாள் குடும்பம் நடத்தியே ஆகணும். அப்படி குடும்பம் நடத்த போய் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அதாவது வயக்கராவை சாப்பிட்டு, ஒரு வயக்கரா 2 வயக்கரா சாப்பிடாம பல வயக்கராவை சாப்பிட்டு, அப்படியே என்ன விரைப்பு வந்து விரைப்போட சிங்கப்பூர் போன நடிகர்லாம் இருக்காங்க. கிட்னி போய் சட்னி ஆகி. இது திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் சீரழிவு கலாச்சாரம். கற்பு இருக்கவங்க வரக்கூடாது, கற்போடே வரக்கூடாது. இதுதான் சீரழிவு. அதை சுசித்ரா பக்காவாக சொல்லுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சுசித்ரா அத்தனை செயல்பாடுகளையும் அந்த அம்மா இருந்திருக்கு. அதனால் சுசித்ராவை மெண்டலு, பைத்தியம், மனநோயாளி, டாக்டர் வைத்தியம் பார்த்தாங்க, இப்படி இந்த திரைப்பட உலகம் நீங்கள் தூக்கி தூர வைக்குது. திரைப்படத்துறையும் தன்னை விட்டு போயிருச்சேங்கிற கோபத்தில் தான் அந்த அம்மா போயிட்டு லண்டன் போயிட்டு வந்து மறுபடியும் சொல்லுது, கோடம்பாக்கத்துக்கு போயிட்டு வந்து குமுதா ஆஃபீஸுக்கு போகுது. இது அதனால் இதை காவல்துறை புலனாய்வு செய்து சில பேரை கைது செய்தால் மட்டும்தான் போதை கோடம்பாக்கம் கோதை பாக்கம் ஆயிடுச்சு, கொகைன் பாக்கம் ஆகிப்போச்சு. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது, உள்துறை உளவுத்துறைக்கு இருக்குது. சார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷா அவர்கள் அரைகுறை ஆடையோட ஒன்றதாகவும் தனுஷ் அங்கே இருந்தாலும் சொல்கிறாங்க, அந்த லீக்ஸில் சொல்லியிருந்தாங்க சுசித்ரா. அதோட உண்மைத்தன்மை தான் என்ன சார்? பார்ட்டி நடக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் முழு நடிகைகளும் 2 பீஸ் உடையில் தான் இருப்பாங்க. 2 பீஸ் உடையில் தான். நடிகருக்கு 1 பீஸு, நடிகைகளுக்கு 2 பீஸு. இந்த 2 பீஸு சிங்கிள் பீஸ் இல்லாத நடிகைகளை நீங்கள் பார்ட்டிக்கு வர்றதில்லை. ஈஸியாரில் இருக்கக்கூடிய எல்லா காட்டேஜுகளும் ஸ்விம்மிங் பூலோடு தான் இருக்கும். ஸ்விம்மிங் பூலோடு தான் இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் தான் நீங்கள் மது கோப்பைகளும் இருக்குது. அப்போ இந்த சுசித்ராவுடைய சுக்கி லீக்ஸில் 2 பீஸில் திரிஷா ஓடுது, இவர் சிங்கிள் பீஸில் தொடத்துறாரு தனுஷு. ஆமாம், இதெல்லாம் உண்மைதான். பல இடங்களில் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்தால் தான் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கும், திரைப்படம் எடுத்து முடியும். இல்லைன்னா பல படம் பாதியிலே ட்ராப் ஆயிரும். ஏன்?
அட்ஜஸ்ட்மெண்ட் பாதியிலே கட்டாயி போச்சுன்னு அர்த்தம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்தால் படம் ஃபுல்லாக முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பாதியிலே வந்துன்னா படம் பாதியிலே டப்பாங்க. அந்த அளவுக்கு ஓடி பிடிச்சி விளையாண்டவங்க வெளில பார்த்தா எதுவும் தெரியாத கண்டுக்காத மாதிரிலாம் போகிறாங்க. இல்லை தனுஷ் எடுத்துக்கிட்டு இல்லைங்க, 2 பேருமே பல பார்ட்டிகளில் சினிமா வாய்ப்புக்காக இந்த நடிகைகள் கண்டிப்பாக இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டே ஆக வேண்டும். அது கட்டாயம், அது கட்டாயம். தவிர்க்க சினிமாவில் எழுதப்படாத சட்டம். அதனால் பல நடிகைகளை பற்றி சுக்கி லீக்ஸு தொடர்ந்து வெளியிட போகுது. அது வரும். ஏறக்குறைய இன்னும் பல வீடியோக்கள் அந்த அம்மா வச்சிருக்கு. பல வீடியோக்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். இல்லை திரிசா போல நடிகையை தாண்டி ஒரு ஓரணி சேர்க்கைக்கு போக காரணம் என்ன சார்? அதாக பெண்கள் விஷயத்துல அளவு கடந்தாச்சு. ரஜினி ஓஷா தான் சொல்லுவார், ராம உலகத்தை அடைய வேண்டும் என்றால் காம உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும். இதுதான் ஓஷா ரஜினியினுடைய பொன்மொழி. தனுஷை வெற்றி கொண்டுட்டா. அப்போ பல வகையான பெண்கள், பல வகையான இளம் அழகிகள் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு அவருக்கு வாழ்க்கை வெறுத்து சாமியார போகிற நேரத்தில் தான் ஒரு ருத்ராட்ச மாலை போட்டுருக்கார் பார்த்தீங்களா? பாதி கழுத்துக்குள்ள நடக்க பாதி வெளியில் இருக்கு. சாமியார் சொல்லி கொடுத்தான், ஏய் உனக்கு இதுதான் உன்னுடைய அடையாளம். அவர் அது வெளியே ஒன்று உள்ளே விட்டுருக்கணும், இல்லை வெளியே விட்டுருக்கணும். பாதி உள்ள பாதி வெளியே சாமியார் சொல்லி கொடுத்தது. அப்போ இதுதான் தனுஷு. தனுஷை பொறுத்த வரைக்கும் அப்பா மேலூரில் டிக்கெட்டு மேலூர் மதுரை இப்படி உசிலம்பட்டி சொல்லிட்டு இருக்காரு. இறந்து போயிட்டார் பாவம். கதிரேசனுடைய உடல் அமைப்பு மாதிரியே தான் இருக்குது. யாருடைய உடல் அமைப்பு? தனுஷனுடைய அமைப்பு. கஸ்தூரி ராஜா மாதிரியே இல்லை. கஸ்தூரி ராஜாவையும் டிஎன் டெஸ்ட் எடுக்கல, கதிரேசன் இறந்து போன கண்டக்டர் கதிரேசனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கல. 2 எடுத்து தனுஷுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் ஒத்து பார்த்துருந்தா கஸ்தூரி ராஜா பிள்ளையா கதிரேசன் பிள்ளையான்னு தெரிஞ்சிருக்கோம். இதுவரை எடுக்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போயிடுச்சு. அப்போ உண்மையை மறைக்க வேண்டிய தேவை என்ன? மறைக்க அது உண்மை அல்ல. இல்லை இது போல காரணங்களால தான் திரிசா அவர்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்களோ? ஒருவேளை பல நடிகைகள் இது கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்காங்க. இல்லை இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குமான்னு கேட்குறேன். கல்யாணம் மீண்டும் டைவர்ஸ் போகும் அப்படி இல்லை. பல நடிகைகள், நான் பேரெல்லாம் சொல்ல, மீனாவை எடுத்துங்க. மீனாவுக்கு கணவர் இருக்கார். பல நடிகைகளுக்கு கணவர் இருக்காங்க. கணவராக இருக்கிறார்கள். அதே கதை தான். அதனால் நீங்கள் திரிஷா உங்களுக்கு ரொம்ப விருப்பமான நடிகை போட்டிருக்கு, பிடித்த செய்திகள் வருது. அதான் இருந்தாலும் நீங்களும் பல ரசிகர்கள் இருக்காங்க திரிஷாவுக்கு. அது நீங்களும் திரிஷா ரசிகராக கூட இருக்கலாம். ஆனாலுமே திரிஷாவை பொறுத்தவரை இன்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரே நடிகை திரிஷா தான். பல ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கு, பல ஆட்சிகளை நிறுத்துவதற்கும் பல நடிகைகள் தேவைப்படுறாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.